இங்க மற்றவர்கள் வைத்தது நடந்ததனால நடக்கலையான இல்ல. ஆனா 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு. முன்னாடியுமே வந்து கூட்டணியில இருந்ததா கூட அவங்க ஒரு காலத்துல யூபிஏல இருந்தாங்க, அப்புறம் பாஜக ஆதரவு வச்சாங்க. இது மாறி மாறி இருந்த கதை போய் இன்னைக்கு வந்து அந்த கூட்டணி இன்டாக்ட் ஆயிடுச்சு. அப்ப அதனால இன்னுமே நீங்க வந்து ஈழம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதோ இல்ல வந்து மற்ற விஷயங்கள் பேசுறதோ மக்கள் மத்தியில் எழுபடுமான இல்ல அது காலம் கடந்துருச்சு. நான் பாக்குறேன் 2009ல அதற்கு பிறகு நீங்க வந்து கூட்டணி மாறி 2019 2024 2026 வரைக்கும் இந்த கூட்டணி தொடரத்தான் போகிறது. அப்படிங்கும்போது அந்த கூட்டணி வந்து நிச்சயம் ரொம்ப இன்டாக்டா இருக்கிறதுனால இது பேசுவதால் உண்மையிலேயே ஒரு பயன் இருக்கிறதா என்று கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து இது திமுக இது பேசுவதனாலே ஒரு திமுக காங்கிரஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்களா கேட்டீங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகி அதை கடந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஏன் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, இதே அதிமுக தலைவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, என்டிஏ கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லும் பொழுது இது இப்ப மட்டும் கிடையாது. மறுபடியும் எல்லாம் கேட்டாங்கன்னா உங்களோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பேசுறாங்க, உங்களோட அமைச்சர்கள் பேசுறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்ஸ் போய் பேசுறாரு, வெளியே வந்து பேசுறாரு. 2024 மட்டும் இல்ல 2026 சட்டமன்றத்தில் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ச்சியா எங்க போனாலும் இந்த கேள்வி மறுபடியும் வைக்கப்படுகிறது. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு தேர்தல் எவ்வளவு தூரம் இறங்கி வராங்கன்னா நம்ம வந்து கொள்கை எதிரியாக பாஜகவை பார்க்கிறோம். நம்ம வந்து பாஜகவும் திமுகவும் எங்களுடைய எதிரி, இவங்க 2 பேரும் எங்களுடைய எதிர் சக்தியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க திமுக கூட்டணியில் கூட கூப்பிடுறாங்க, நீங்க அவங்க கூட வரலாம் நாளைக்கு. ஆனா எங்களுடைய மெயின் அப்போனன்ஸ் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் எனிமி பார்க்கும்போது அது அதிமுக, அது வந்து திமுக பாஜக மட்டும்தான் இதை டிக்ளேர் பண்றாங்க. நீங்க அந்த அமைச்சர்கள் பேசும்பொழுது அந்த கூட்டணி வெளியே வந்தோன்னா ஜெயக்குமார் போன்றவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும்போது எங்க நல்லா அந்த ராயபுரத்துல கிங்கா இருந்தவர், ராயபுரத்துல வந்து என்ன அவ்வளவு ஈஸியாக வீழ்த்திட முடியாது, 40,000 வாக்கள் சிறுபான்மை வாக்கள் போகுதுங்க. என்னென்ன காரணம்? பாஜக ஒரு மைனஸ் போர்ஸுங்க. அந்த மைனஸ் போர்ஸ் வந்ததுனால நல்லா இன்னைக்கு வந்து வீட்டுல இருக்கேன், இல்லாட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவேன், சட்டமன்ற உறுப்பினர் இருந்து தொடர்ந்து இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனை தெரிவிக்கிறாரு. இது மாதிரி எல்லோருக்கும் அந்த கருத்து இருந்தது. தொண்டர்கள் மத்தியில் வந்து பிரதிபலித்து தொண்டர்கள் மத்தியில் பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் களத்துல வந்து அடிச்சுக்கிற நிலைமைகளும் போனதெல்லாம் பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அவதூறாக பேசினார், ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசினார், அண்ணா அவர்கள் குறித்து பேசினார், நீங்க எம்ஜிஆர் குறித்து பேசினார், ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசும்பொழுது என்னுடைய அவருடைய மனைவியோ அக்காவோட ஜெயலலிதா பெரிய சிறந்தவரான கேள்வி எழுப்பினார். இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு அதனாலதான் ரொம்ப தெளிவாக சொன்னேன், இல்லை நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அவசரமாக சென்ற வாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு டெல்லியில போய் அமித்ஷா பார்க்கும் பொழுதுதான் அப்பொழுதே சரி இது மறுபடியும் இந்த காட்சிகள் ஏன் மாறுகின்றன தெளிவாக கிடைக்க பிரச்சனை. ஏன் வந்து முரணான கூட்டணி போனதுன்னு சொன்னா ஓகே நீங்க சேர்ந்துக்கிறீங்க, ஓகே நீங்க சேர்ந்ததுக்கு நீங்க திமுக வீழ்த்தணுங்கிற ஒரு புள்ளி இருக்கு, அது புரியுது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் மற்ற அதை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பது அவர்களுடைய வியூகமாக இருக்கு. அந்த அடிப்படையில இந்த கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ அது பதிலா நீங்க எடுத்துக்க முடியலையா? இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க என்ன நீங்களே உங்களுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் அல்லது இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களே சொல்லியது பாஜக ஒரு மைனஸ் ஃபோர்ஸ். இப்ப எல்லாரும் சொல்றது என்ன, நீங்க வந்து திமுக ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே சிறுபான்மை வாக்கள் அப்படியே மொத்தமா வருது. இந்த சிறுபான்மை வாக்கள் தமிழகத்துல வந்து ஒரு 12-13% வருது. அது பிரச்சனை பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு சிறுபான்மை வாக்கள் நீ மற்ற மாநிலங்களில் மாறி இருக்கலாம். நீங்க ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்கள் என்பது அப்படியே மாசா வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் இவர் கூட பல நேரங்களில் எப்ப என்ன சொல்றாங்க, சிறுபான்மைக்கு ஆர்டர் சொன்னாங்க, மைனஸ் சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன விஷயம் தான் அவங்க தனித்த ஒரு கூட்டணி அமைத்து, அதாவது தனித்து என்றால் அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்த போது அவர்களுடைய வாக்கு சதவீதம் அதை கருத்தில் கொண்டு இந்த கூட்டணி அமைத்திருக்கலாம் இல்லையா? இல்ல சொல்றேன் இல்லையா, நீங்க நான் அதான் சொல்றேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு அபரிதமான வெற்றி பெற்றாலும் அதே நேரத்தில் நடந்த 21 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக தேவையான இடங்களை வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்தார். மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. இது வந்து 2024 In about 10 miles, take exit 101 onto US 93 South and Reserve Street toward Hamilton. அல்லது எடப்பாடி அவர்களா அப்படிங்கிறது எப்படிங்கிறது அப்படிதான் அந்த புரிதலா இருக்கு. ஆனா இந்த போர்ஸ் இப்ப நீங்க இவங்க சொல்லிட்டு வந்து எதுக்காக வெளியே போனாங்க, நாங்க எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தமா போயிடுச்சு. நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது சிறுபான்மை மக்கள் அப்படியே இருந்தது, இன்னைக்கு வெளியே படிச்சு அப்பதான் மீட் எடுக்கணும். இன்னைக்கு மைனஸ் சக்தியா இருக்கிறாங்க, பல இடங்கள் மைனஸ் போர்ஸா இருக்கிறாங்க, அப்ப நாங்க மீட் எடுக்கணும். இன்னைக்கு நீங்க இது போகும்பொழுது நீங்க அவரே செல்வியர் கூட சொல்றாரு இந்த கூட்டணி இன்னும் பலர் வருவார்கள். அப்ப கேள்வி என்னன்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணி இந்த 2 கட்சிகள் மட்டுமே போதுமா, அல்லது இன்னும் ஒரு 4-5 கட்சிகள் வந்த பிறகுதான் உங்களுக்கு அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி சேர்த்து எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. இல்லைங்க நாங்க 2 பேர் வேணுமே போதும், நீ சொன்னீங்களா நாங்க 2 பேர் சேர்ந்துட்டாலே அவருக்கு ஒரு 18%, எங்களுக்கு ஒரு 19%, அது வந்தாலே போதும். இது பர்சன்ட் கூடும் குறையும் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த கூட்டணி இன்னும் பலர் வந்தால்தான் அதே நம்ம இன்னும் ஓப்பனாக தான் இருக்கு. நேற்று
பார்த்தோம். என்ற எதிர்பார்ப்பு என்பது இன்னும் பல கட்சிகள் வருவாங்க எதிர்பார்க்கிறதா, எதிர்பார்க்கிறது நடக்கவில்லை. நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த கூட்டணி அமைந்த ஒரு காரணத்தினாலேயே திமுக வந்து தோத்துருவாங்க, இல்ல வந்து அதிமுக வென்றுவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போறோமா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இன்னொன்னு, இன்னைக்கு அதிமுக மேல வைக்கிற விமர்சனம் புள்ளிங்கிறது ஒரு எதிர்கட்சியாக ஒரு பல நேரத்தில் செயல்பட தயங்கிக்கிறார்கள். வீரியமா செயல்படணும். இந்த சொல்லப்பட திமுக எதிர்த்து தான் இருந்தாங்க. எந்த புள்ளினா நீங்க திமுக எதிர்க்கிற அதே போர்ஸ்ல பாஜக எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு எப்பொழுதுமே சங்கடம் இருந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு இப்ப மாநில உரிமைகள் குறித்து மாநில உரிமைகள் குறித்து பேசுற கட்சி தான் அதிமுக. அதனால மாற்றங்கிறது இல்லை. ஆனா நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க வந்து டிசம்பர் 2019 வரும்பொழுது அந்த மேடல ராமதாஸ் ஐயா இருந்தாரு. ராமதாஸ் பாமக வந்து சேலம் மெட்ரோபாலிஸ் சாலைக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கில் வென்றது. அடுத்த சுப்ரீம் கோர்ட்டு போனா கேவியட் போட்டிருக்காங்க. இந்த மேடல இருந்து என்ன பேசுறாரு? நாங்க நிச்சயமாக சேலம் மெட்ரோபாலிஸ் சாலையை கொண்டு வந்தே தீர்வோம். ராமதாஸ் ஐயா சங்கடமாக மாறுகிறது. இதே மாதிரியான சங்கடங்களை நாளை அதிமுக சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப அந்த நேரத்துல இது யாரின் பக்கம், நான் சொல்றேன் மறுபடியும், அதிமுக பக்கமா பாஜக பக்கம் நிற்கவில்லை, மக்களின் பக்கம் நிற்க போகிறீர்களா, தமிழக மக்களின் பக்கம் நிற்க போகிறீர்களா, அல்லது வேறொரு திசையில் இருக்கீங்கன்னா இந்த நெரேட்டிவ் தான் பேசப்படும். இன்னைக்கு நீங்க இனிமேல் பேசுற எல்லா விஷயங்களுமே இந்த நெரேட்டிவ், தமிழக மக்களுக்கான நெரேட்டிவ்னு திமுக கொண்டு வரும்போது அது மும்மொழி கொள்கையோ இல்ல டீலிமிட்டேஷனோ இல்ல நீட்டோ அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு கேள்வி இருக்கு. நேற்று அமித்ஷா நீட் குறித்த கேள்வி இருக்கு. முதல்ல என்ன சொல்றாரு? நீட் வந்து திசை திருப்பல் இஷ்யூ இல்ல. நீங்க டீலிமிட்டேஷன் கூட சொல்லலாம், ஒரு அளவுக்கு திசை திருப்பங்க. ஏன்னா இவ்வளவு அவசரம் பேசுறாங்க, கொஞ்சம் காலம் தாழ்த்தி பேசுறதா சொல்லலாம். ஆனா நீட்டை வந்து ஒட்டுமொத்தமாக திசை திருப்புற விஷயம்னு பேசிட்டீங்கன்னா நீங்க தமிழக மக்கள் பார்வையாளர், நான் மறுபடியும் சொல்றேன், அது நடக்குமா நடக்காதா, நீட் வந்து போயிடுச்சா போகலையா, அந்த பழைய கதைகள் அது. ஆனா அந்த நரேட்டிவ்ல நீங்க வந்து சரியாக எடுத்துட்டு போறீங்களா ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு அதிமுக எப்படி பதிலளிப்பார்கள்? சரி, திரு சேலம் மணிகண்டன், அதிமுக பாஜக இந்த பிறகு இப்படியான முரண்கள் சார்ந்த கேள்விகள் அல்லது நரேட்டிவ்கள் நிறைய உருவாக்கப்படும். அப்போ அதற்கான எதிர்கொள்ளலை அதிமுக எப்படி செய்ய போகிறது என்ற கேள்வி எழுப்புகிறார் திரு ஜெகதீஸ்வரன். டீலிமிட்டேஷன், இருமொழி கொள்கை, மொழி கொள்கை, இதெல்லாம் முதல்ல நான் காலையில் எந்திரிச்சு உயிரோடு இருந்தா தான் பேச முடியும். இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இந்த ஆட்சியில 4 கொலை 300 கொலை தற்கொலைப்பு சட்டம் இடத்துல போதை மருந்து இடத்துல ஒரு தனி மனிதன் சுதந்திரமா ரோட்ல நடமாட முடியுமாங்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு செஞ்சிருக்கிறப்ப காலையில நான் எந்திரிச்சு நியூஸ் பேப்பரை பார்க்கறதுக்கு நான் உபயோகப்படுறேன்னா இல்ல நியூஸ் பேப்பர்ல நான் செய்தியா வந்திருக்கேன்னா அப்படிங்கிறது இருக்கிறப்ப அதுதான் முதல் பிரச்சனை. இப்ப வந்து இதெல்லாம் அல்ல, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த சாதனை உங்களுக்கு வேணுமா? ஏழை இல்லாத நாம நல்லா கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேணுமா? மோடி இந்த இடத்துல ஒரு ஃபேக்டரே கிடையாது. நான் திரும்ப கேட்கிற திமுகவுடைய நண்பர்கள், எந்த மாநில உரிமை எடப்பாடி பழனிசாமி போயிடுச்சு, எந்த அடகு கடைக்கு போச்சு, நீங்க அடகு வீட்டை எடுத்து வந்தீங்க. இந்த நாடகத்தை பார்த்து ஏன் வீடு பத்திக்கிட்டு எரியுதுமா? ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, உங்க எரியில பொருள் காயுது, பொருள் ஊட்டி ஒரு கேடாது, ஊட்டியில போய் 4 நாளைக்கு மேலே முதலமைச்சர் கிட்ட தானே. அந்த மாதிரி தமிழக மக்கள் ஒவ்வொரு வழியும் திங்கேல பத்திக்கிட்டு எரியுது. நீ டீலிமிட் எடுத்து பார்த்தாயா? திரு சேலமணிகண்டன், திரு சேலமணிகண்டன், நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த விஷயங்கள் தான் தேர்தலோட அடிப்படை பிரச்சனைகளாக முன்வைக்கப்படக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. அதற்கு தீர்வு தரக்கூடியவர்களோட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, அல்லது அந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர்களாக திமுக சொல்றவங்க கூட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க. ஒண்ணு, அந்த பிரச்சனையில அதிமுகவோட நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்தணும். அப்படி அந்த நிலைப்பாடு அந்த பிரச்சனைகள்ல பாஜகவோட எதிரானதுதான் அப்படின்னா அதற்கு தீர்வை அதிமுகவால கொடுக்க முடியுமா என்பதை தெளிவுபடுத்தணும். இது ரெண்டுமே இல்லை என்பதுதான் இவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. நடத்த போவது சட்டமன்ற தேர்தல், அதுக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் இருக்குது. நேர்தான் கூட்டணி அப்படிங்கிறது முறைப்படி உருவாயிருக்கு, அதை அறிவிச்சிருக்கிறாங்க. மைல்ஸ் டு கோ, ஒவ்வொரு ஸ்டேஜா போக வேண்டியது இருக்குது. நிச்சயமா இந்த கால் விடுற மாதிரி ரீல் சுத்துற மாதிரி எந்த மாநில உரிமை போவாங்க. ஒண்ணு மரியாதைக்குரிய கோபட்டாட்ட கேட்கிறேன், வகுப்பு சட்டத்துல ஏன் ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல எதுக்கு எடுத்தாலும் முழங்குவாரு, ஏன் அதை எதிர்த்து பேசினார்? பிரியங்கா காந்தி ஏன் அதை பத்தி பேசினா 2 பேரும் வகுப்பு சட்டத்துக்கு ஓட்டு போட்டாங்களா, வாக்களிச்சாங்களா? இதுக்கு முதல்ல ஒரு பதில் சொல்ல. 2வது, 2024 நாட்டு மக்கள் மோடி வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். 2026 கேள்விக்கு எடப்பாடி வேண்டும் என்று வாக்களிக்க காத்து கொண்டிருக்கிறார். சரி, நான் வரேன். கடுமையாக எதிர்த்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறது, எதிர்த்து வாக்களித்திருக்கிறது. சரி, தனிப்பட்ட ராகுல் காந்தி கேள்வி
Take exit 101 onto US 93 South and Reserve Street toward Hamilton. ஊழலை பற்றி முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலத்தில் இந்த ஜஸ்டிஸ் ஜான் மைக்கேல் பூங்கா எத்தகைய தீர்ப்பை வழங்கினார்? ஜெயலலிதா ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நீதிமன்றத்துக்கு போகிறார், அங்கே தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போகிறார். ஒரு முதலமைச்சர் அதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போகிறார். உச்ச அந்த தண்டனை கன்ஃபார்ம் செய்யுது. அது மாதிரி நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திலோ காங்கிரஸ் கட்சியிலோ சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோ இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ எந்த நீதிமன்றத்திலாவது எந்த வழக்கு நடந்து எங்கேயாவது குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? ராஜா உட்பட கனிமொழி உட்பட இன்னைக்கு நீதிபதி ஓபி சைனி ஆதாரமே இல்லாமல் ஒரு அந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அவர்களை விடுதலை செய்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு 2 தேர்தல்களில் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். அந்த அவதூறு பிரச்சாரத்துக்கு நாங்கள் பலியாக்கப்பட்டோம். சரி. Use the right lane to take exit 101 onto US 93 South and Reserve Street toward Hamilton. ஊழல் பற்றி பேசுவதா என்ற கேள்வி முதலமைச்சரும் தன்னுடைய திமுகவுக்கு இவங்க கேட்டதுல கொஞ்சம் ரோஷம் வரணும். திமுகவுக்கு தான் ரோஷம் வரணும், எங்களுக்கு ஏன் வரணும்? ஏன்னா கனிமொழி அம்மா மீதும் ராஜா சார் மீதும் Take the exit, then take the first left onto North Reserve Street. சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்கிறேன். At the light, use the middle lane to turn left onto North Reserve Street. நான் பேசுறேன். முடிஞ்சவரை நான் இல்ல, நீங்க கேள்வி கேக்குறீங்க, அப்ப அவரு பதில் இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன். உங்ககிட்ட பேசிட்டு நான் சொல்லிடுறேன், அப்புறமா பேசுறேன். பதில் சொல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது சரி, சரி, ஒரே அவர் வார்த்தை, முடிச்சு. ஒரே வார்த்தை. இல்ல, அவர் அதாவது முடிச்சு. அதாவது 2G வந்து சிஏஜியினுடைய ஒரு ஒரு அறிக்கை அது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் சரி. பிரச்சனை வருகிற போது உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து விசாரித்தது, சரி. சிபிஐ விசாரித்தது. எங்கள் ஆட்சியில சிபிஐ அந்த வழக்கை விசாரித்தோம். விசாரித்து சரி. ராஜாவும் கனிமொழியும் கைது செய்யப்பட்டார்கள். டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று ஆதாரம் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டார்கள். நான் சரி. கேட்கிறேன், இதே சிஏஜி 7.5 லட்சம் கோடி நெடுஞ்சாலைத்துறை ஊழல் என்று சொல்லி சரி. சிஏஜி அறிக்கை வெளியிட்ட போது நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தினீர்களா? சரி, கேட்போம். திரு அதாவது நீங்க எல்லாம் செஞ்சீங்களா? நான் கிடையாது. ஏன் செய்யணும்? உங்ககிட்ட தான் பவர் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்க வேண்டியதானே? செஞ்சீங்களா? நீங்க செஞ்சீங்களா? அத சுப்ரீம் கோர்ட்ல பிஐஎல் போட்டு இது மாதிரி சிஏஜி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு, 7 லட்சம் கோடி இருக்கு, சிபிஐ டைரக்ஷன் வேணும்னு ஏன் காங்கிரஸ் சார்பில் கேட்கல? இல்ல, அரசே In a quarter mile, turn right. நாங்க என்ன செய்யறோம்? நாங்க செஞ்சோம்னா திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று ஒழிக்க. கலைஞருடைய மகளாக இருக்கவங்களை கொண்டு போய் டெல்லியில வச்சு, அதே போல ராஜா அவர்களை கொண்டு போய் டெல்லியில வச்சு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு இவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு புனிதர்கள் ஆயிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தில் அவங்க சகோதரிய ஜெயிலுக்கு டெல்லியில் தூக்கின்னு போய் வச்சு கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் வைத்து, அப்போ இருந்த நிதியமைச்சர் யாரு? ஏன் இவங்களுக்கு இந்த அறிக்கையை பற்றி டைரக்ஷன் தெரிஞ்சாலும் இன்வெஸ்டிகேஷனில் தெரியாதா? ஒரு விட்னஸ் கூட கொண்டு வர முடியலன்னு தானே சைனி வந்து தூக்கி போட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், ஆதாரம் கொடுக்க வேண்டியது. ஆதாரம் கொடுக்கறது யார்? நாங்களா போட்டோம், நீங்க கொடுங்க. நாங்களா போட்டோம். Turn right. கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாலும் இல்ல. நிதி அமைச்சராக மன்மோகன் சிங் ஐயா தலைமையில் இருந்த ஒரு கட்சி, இவங்களுடைய சிபிஐ அந்த சமயத்தில் இருந்த ஏஜென்ட் கொடுத்திருப்பாங்களே இவங்களுக்கு ஆதாரம். அப்ப இந்த ஆதாரம் சரியா இருக்கா இல்லையான்னு கோர்ட்ல தாக்கல் பண்ண வேண்டியதானே? நான் கேட்கறதுக்கு ஆதாரம் கொடுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன கேட்கிறேன், பொய்களுக்கு பதில் அதாவது இவர்களுக்கு மட்டும் கூடுதலா நான் என்ன கேட்கிறேன், 1 hour இவங்களுக்கே கொடுத்துருங்க. இல்ல, நீங்க அவர் பேசினாரு, நான் பதில் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஓப்பன்னா சார் பேசுனதுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்? சட்டம் அவங்க ஆட்சியில நடந்த விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் கனிமொழி அம்மா வந்து இப்ப பொன்முடிக்கு பேசின மாதிரி இது போல இந்த ஆட்சியில வந்து பாதிக்கப்பட்டது நான் தான், காங்கிரஸ் ஆட்சியில பாதிக்கப்பட்டதுன்னு அவங்க பேசணும். அதே போல ராஜா சார் பேசணும். நாங்க என்ன பண்ணோம்? நான் என்ன கேட்கிறேன், எல்லாமே காங்கிரஸ்காரர்கள் பண்ணுவாங்க, எல்லாத்துலயும் இவங்க பாதிப்பாங்க. ஆனா சும்மா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏன் அதை செய்யல, ஏன் இதை செய்யல, ஏன் அப்படி செய்யல, ஏன் இப்படி
சைலண்ட். இங்க இருக்கிற எல்லா சேனல்லையும் இதுதான் டிபேட்டா ஓடுது. ரிஷிமூல நதி மூலம் எங்க? ரிஷிமூல நதி மூலம் எங்க? ரிஷிமூல நதி மூலம் எங்க? இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்? இல்ல சார், நீங்க அவங்க நான் கேக்குறது பண்ணதெல்லாம் பொன்முடி சொல்றீங்க. சார் ஆனா- பேசுறதுக்கு டிபேட் பண்ணீங்களா? பெண்களை பத்தி கேவலமாக பேசின ஒரு பொன்முடி ஒரு அமைச்சர், சிட்டிங் அமைச்சர்